ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இத்தருணத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பாக்கியத்தை, எம் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, உம்முடைய வல்லமை மகா பெரியது, உம்முடைய வழிநடத்துதல் உன்னதமானது. ஆம் ஆண்டவரே, அப்படியாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கடந்த நாட்களிலே கரம் பிடித்து பலப்படுத்தி இன்றைய நாளிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பாக்கியத்தை கொடுத்ததை எண்ணி பார்த்து ஆண்டவரே உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் கூட இதோ நாங்கள் உம்மை நோக்கி ஏறெடுக்கின்ற இந்த ஆராதனையில் தேவரீர் நீர் எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவராய் இங்கே பிரசன்னராயிருந்து இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய திருநாம மகிமைக்கென்றும் நாம் யாவரும் ஒன்றிணைந்து 241 பாமாலையை பாடுவோம். எல்லாருக்கும் மா உன்னதர் என்கின்ற 241 பாமாலையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம்.
இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராக்கி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களே நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரல் அல்லன். உம்முடைய பணியாளர்களில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியின் மேல் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாய் தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குதத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் திருமறை பாடம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 28 வரை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 28 வரை.
அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நான் இவளோடு வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளில் இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்தில் இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்தினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியால் நித்திரை பண்ணுகையில் இவள் நடு ஜாமத்தில் எழுந்து என் பக்கத்தில் கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பில் கிடத்திக்கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பில் கிடத்தி விட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் காலம் நான் எழுந்திருந்த பொழுது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவன் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி, ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயா, என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றான். மற்றவர்கள், அது எனக்கு வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றாள். ராஜா தீர்த்த அந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின் ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரை. லூக்கா 10, 21 முதல் 24 வரை. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரர் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக நாம் யாவரும் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய திருநாம மகிமைக்கென்று 172ஆம் கீர்த்தனையை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும் என்கின்ற 172ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். எல்லாம் அல்ல ஆண்டவரே, வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்கின்ற விசுவாசத்தோடு கூட இங்கே நாங்கள் ஒன்று கூடி வந்து உம்முடைய சமூகத்திலே தியானிக்கின்ற இந்த திருமறையின் சத்தியங்கள் அனைத்தும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற விசுவாச இறைமக்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கவும் ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்திற்கும் ஏற்புடையதாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. இன்றைய நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் திருச்சபையின் நாட்காட்டியின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சத்தியம் என்னவென்று சொன்னால், பரத்திலிருந்து வருகின்ற ஞானம், மேலிருந்து நமக்கு கடவுள் அருளுகின்ற அறிவு, விஸ்டம் ஃப்ரம் அபவ் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஞானம், அறிவு, விவேகம், இப்படியெல்லாம் பல்வேறு வார்த்தைகளினாலே நம்முடைய மொழிகளின் அடிப்படையிலே இவைகளை நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் அல்லது அறிவு என்கின்ற இந்த ஆற்றல் மனுக்குலத்திற்கு இருக்கிறது. இந்த ஞானம் என்கின்ற ஆற்றலை மனுக்குலத்திற்கு இறைவன் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தம்முடைய சாயலில் மனிதனை உருவாக்குவோமாக என்று கடவுள் விரும்பிய காரணத்தினாலே மனிதருக்கு இருக்கின்ற குணம், குறிப்பாக அதில் இருக்கின்ற அறிவு, ஞானம் என்கின்ற அந்த தன்மையை இறைவன் தான் மனுக்குலத்திற்கு நிச்சயமாக கொடுத்திருக்க முடியும். ஆகவே மனுக்குலத்திற்கு ஞானத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அதை கொடுத்த இறைவன் எப்படிப்பட்ட ஞானமுடையவராக இருப்பார் என்றும் நாம் நினைத்திருக்க வேண்டும். ஆகவே மனிதனுடைய அறிவும் கடவுளுடைய அறிவும், இந்த இரண்டுமே தற்கால சூழ்நிலையிலே அல்லது மனிதம் தோன்றிய காலம் தொட்டே இந்த இரண்டு விதமான ஞானத்திற்கும் இடையே ஒரு மாபெரும் போட்டி நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக மனிதனுடைய அறிவு என்பது, ஞானம் என்பது குறைந்ததாக, அழிவுக்கு ஏற்றதாக இருக்கிறது. மனிதனுடைய அறிவும் ஞானமும் அவர் பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவத்தின் அடிப்படையிலும் அவர் கற்றுக்கொள்ளுகின்ற கல்வியின் அடிப்படையிலும் கிடைக்கப் பெறுகின்ற ஒன்று. இது தமிழிலே நாம் வாசிக்கிறதைப் போல கற்றது கைமண் அளவு என்கின்ற வார்த்தைக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. இந்த உலகத்தை நாம் கணக்கிடுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய ஞானம் ஒரு கைமண் அளவு போன்றதுதான். அப்படியானால் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆற்றல்களையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன் எப்படிப்பட்ட ஞானம் படைத்தவராக இருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைய உலகத்திலே மனுக்குலமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனிதனுடைய ஞானத்தை காட்டிலும் இறைவனுடைய ஞானம் நமக்கு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஆகவே அது நமக்கு நிறைவாக வேண்டும் என்று நாம் எப்பொழுதும் விரும்ப வேண்டும்.
கடவுளுடைய ஞானமும் அல்லது அறிவும் என்பது நாம் நினைத்து பார்ப்பதற்கும் அப்பாற்பட்ட ஒன்று, அளவிடப்படாத ஒன்று அல்லது அளவிடப்பட முடியாத ஒன்று. ஏன் கடவுளுடைய ஞானம் நமக்கு தேவை என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, மனித ஞானமும் கடவுளுடைய ஞானத்திற்கும் இருக்கின்ற வேறுபாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய அறிவு அல்லது மனிதருடைய ஞானம் என்பது மிக மிக குறைவானது. அதாவது ஒரு கைப்பிடி மண்ணை போன்ற அளவுடையதாக கருதப்படுகிறது. மிக மிக சுயநலம் கொண்டது, ஏற்ற தாழ்வுகளை கொண்டது. அது நிலையானது அல்ல. குறிப்பாக அதிகப்படியான அழிவுகளுக்கும் மனிதனுடைய வாழ்வுகளுக்கும் அல்லது இயற்கையினுடைய வாழ்வுகளுக்கும் எதிரடையானதாக இருக்கிறது. இவ்வளவுதான் மனிதனுடைய ஞானம் கொண்டிருக்கிறது. ஆனால் இறைவனுடைய ஞானத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, இறைவனுடைய ஞானம் என்பது இந்த அண்ட சராசரங்களையும் முழு உலகத்தையும் படைத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஞானம். ஆகவே அது என்றுமே மாறாதது, நிலையான ஒன்று. அது எல்லோருக்கும் பொதுவான ஞானமாக இருக்கிறது, உண்மையானதாக இருக்கிறது, எல்லாவற்றிற்கும் உயர்வானதாகவும் இருக்கிறது. குறிப்பாக கடவுளுடைய ஞானம் என்பது அழிவுக்கு வழிநடத்துவது அல்ல, வாழ்விற்கு வழிநடத்துகின்றதாகத்தான் கடவுளுடைய ஞானம் இருக்கிறது. ஆகவே இந்த ஞானம் மனிதருக்கும் கடவுளுக்கும் ஒரு மாபெரும் வேறுபாட்டை உருவாக்கி காட்டுகிறது. கடவுளுடைய ஞானம் நம்மை வாழ வைக்கிறது. மனிதனுடைய ஞானம் நம்மை அழிவுக்கு நேராய், வாழ்வு இழந்து போகின்ற தன்மைக்கு நேராய் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனுதினமும் உணர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய பெருந்தொற்று காலத்திற்கும் ஊரடங்கு காலத்திற்கும் காரணமான ஞானம் எது என்று பார்க்கின்ற பொழுது அது இன்றைய மனுக்குலத்தின் அறிவாகத்தான் இருக்கிறது. மனிதனுடைய ஞானத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வாக்கியத்திலே கடவுள் இந்த படைப்புகளை படைத்த பொழுது நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று மனிதனுடைய கரங்களிலே அதை கொடுக்கின்றார். ஆனால் அப்படி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்ட அந்த உன்னதமான மனிதனுடைய உரிமை என்பது எப்படி சென்றுவிட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் மூச்சு காத்தாக உள்வாங்கிக் கொண்டிருக்கின்ற காற்று அனைத்தும் மாசுபட்டு கொண்டிருக்கிறது. நாம் வாழ முடியாத அளவிற்கு அல்லது உயிரினங்களும் படைப்புகளும் வாழ முடியாத அளவிற்கு இந்த பூமியினுடைய வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கடல் நீர்மட்டமும் நிலப்பகுதிகளை விழுங்கிக் கொள்ளுகின்ற அளவிற்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுக்கு எதிராக தீமையை விளைவித்து மனுக்குலத்தையும் மற்ற படைப்புகளையும் அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் மனிதனுடைய ஞானமாக தற்காலத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த குறைவுள்ள மனிதனுடைய ஞானம் என்பது ஆதியாகமத்திலேயே துவங்கி இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை கடவுள் படைத்து அங்கே வாழும்படியாய் அவர்களை நிலைநிறுத்துகின்றார். ஆனால் அவர்கள் கடவுளுடைய வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் அதிகப்படியான ஞானத்தை, கடவுளை போன்று ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி விலக்கப்பட்டிருந்தவர்களை உண்ட காரணத்தினாலே அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தமாய் நல்வாழ்விலிருந்து புறக்கணிக்கப்பட்டு போனார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கடவுள் இப்படியாக நல்வாழ்வை நமக்கு வழங்குகின்ற பொழுதெல்லாம் மனிதன் அதை இழந்து போகின்ற அறிவைத்தான் அவன் பெற்றிருக்கிறான்.
ஆகவே தான் இந்த மனிதனுடைய அறிவு குறைவுள்ளது. ஆகவே இந்த மனுக்குலமும் அனைத்து படைப்புகளும் வளமோடும் நலமோடும் சமாதானத்தோடும் மகிழ்வோடும் வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய அறிவை காட்டிலும் கடவுளுடைய அறிவு, மேலிருந்து நமக்கு வழங்கப்படுகின்ற ஞானம் அவசியமானது, அடிப்படையானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய சூழலுக்கு நேராக இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்மை வாழ வைப்பது கடவுளுடைய ஞானம். 1 ராஜாக்களுடைய புத்தகத்தை நாம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே அரசர் சாலமோன் மக்களுக்கு நீதி வழங்கும்படியாய் மிகுந்த ஞானத்தை கொண்டவராக இருக்கிறார். ஆனால் கடவுள் அருளி அந்த ஞானத்தை குறித்து மக்கள் சொல்லுகின்ற பொழுது இவருக்கு மக்களை நீதியாக ஆள்வதற்காக கடவுள் இவருக்கு சிறப்பான ஞானத்தை அருளியிருக்கிறார் என்று சொல்லி மக்கள் அங்கே சாட்சி சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். 3ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்குவதற்காகவே கடவுள் அவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று மற்றொரு சாட்சியை நாம் வாசிக்கிறோம். அரசர் சாலமோனும் கூட தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே, நான் மிகவும் இளம் வயது உடையவன், மக்களை ஆளுவதற்கு போதுமையான ஞானமும் பலனும் எனக்கு இல்லை. உம்முடைய பார்வையிலிருந்து நீதியோடும் நியாயத்தோடும் மக்களை ஆளுவதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். இப்படியாகத்தான் அவருக்கு கடவுளுடைய ஞானம் நிறைவாய் அருளப்படுகிறது. அப்பொழுது அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மனுக்குலம் அனைத்திற்குமே அவருடைய ஞானம் என்பது சிறந்ததாக இருக்கிறது. அவர்களுடைய கடவுள் அவருக்கு அந்த ஞானத்தை அளித்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியைப் போல 2 பெண்கள் வந்து ஒரு குழந்தைக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அந்த குழந்தையை யாருடையது என்று உண்மையை அறிந்து கொள்ளும் விதமாக ஒரு சிறந்த முறையை அவர் கையாண்டு மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு இறைவன் அவருக்கு நிறைவான அறிவை கொடுத்திருக்கிறார் என்பதை அங்கு நிரூபித்து காட்டுகின்றார். யார் குழந்தையினுடைய தாயார் என்று அறிய முடியாத சூழ்நிலையில் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே குழந்தையின் உண்மையான தாயாரை அறிந்து கொள்ளுகின்ற அறிவாற்றலை இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இங்கே புகழப்பட வேண்டியது மன்னர் அல்ல, அவருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்ற கடவுளைத்தான் நாம் புகழ வேண்டும். இது மாத்திரமல்லாமல் மன்னர்கள் போருக்கு போகின்ற பொழுதெல்லாம் தீர்க்கதரிசிகளை அழைத்து தான் ஆண்டவருடைய வாக்குகளை கேட்கிறார்கள். இப்பொழுது போர் செய்வது ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கிறதா? பாளையத்தை சுற்றிலும் அந்நியருடைய படையெடுப்பு முற்றுகையிட்டு இருக்கிறது. இப்பொழுது நாம் போர் செய்ய வேண்டாமா அல்லது போர் செய்யலாமா? கடவுள் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து சொல்லுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் மன்னர்கள் தீர்க்கதரிசிகளை அழைத்து அவருடைய வாக்குகளை கேட்டு அதன்படி தங்களுடைய அரசாட்சிகளை அவர்கள் வழிநடத்துகிறார்கள். தீர்க்கதரிசிகள் சொல்லி அந்த வார்த்தைகளை மீறி நடந்தவர்கள் எல்லாம் அழிவுகளை சந்தித்ததை நாம் காணுகின்றோம். அப்படி கடவுளுடைய அறிவு என்பது, ஞானம் என்பது மக்களுக்கு வாழ்வளிக்கின்றதாகத்தான் வரலாறுகள் முழுவதுமே நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த பூமியிலே மனிதனுடைய ஞானம் அதிகப்படியான பாவங்களை பெருக்கி அழிவை உருவாக்கி கொண்டிருந்த பொழுதுதான் கடவுள் விரும்புகின்றார் நேரடியாகவே தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பி மக்களை இந்த பாவங்களிலிருந்து, அவர்களுடைய அழிவுகளிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே குமாரனாக இந்த பூமிக்கு அனுப்புகின்றார்.
த விஸ்டம் ஃப்ரம் அபவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு மிக மிக ஏற்புடையதாக இருக்கும். மேலிருந்து நமக்கு இம்மானுவேலராய் இங்கே இறங்கி வந்த ஞானத்தின் ஊற்றாய் அல்லது ஞானத்தின் முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுகின்றார். ஆகவே கிறிஸ்துவின் வருகை என்பதை எ விஸ்டம் ஃப்ரம் அபவ் என்கின்ற வார்த்தைக்கு பரத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஞானம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லா கட்டளைகளையும் தொகுத்து ஒரே கட்டளையை சொல்லுகின்ற பொழுது, உன்னை நேசிக்கிறதை போல நீ அடுத்தவரை நேசிப்பாயாக என்று சொல்லுகிறார். இதுதான் கடவுளுடைய ஞானம். மனிதனுடைய ஞானம் என்பது என்னையும் எனக்குரியவைகளை மட்டும் நேசிப்பது. ஆகவே தான் இந்த பூமியிலே பல்வேறு அழிவுகளும் போர்களும் கலகங்களும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இயற்கைகள் அனைத்தும் மாசடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் ஒருவர் மற்றொருவரை நேசிக்காமல் தன்னை மட்டுமே நேசித்து கொண்டிருக்கின்ற அந்த அறிவாற்றலால் தான் உலகம் பல்வேறு அழிவுகளுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது. மனிதனுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பவுலடிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் செய்வது என்ன என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்லுகின்றார். நல்லதை செய்ய முடியவில்லை, நல்லதை செய்ய விரும்புகின்றேன், அதை செய்ய முடியவில்லை, நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்லி அங்கே பவுலடிகளார் தெளிவாய் சொல்லுகிறார். ஏனென்றால் மனிதனுடைய ஞானம் மிக மிக குறைவுள்ளது. இந்த மனுக்குலத்தினுடைய சூழல்கள் கடவுளுடைய ஞானத்தை செயல்படுத்துவதற்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இந்த குறைவுள்ள இடத்திலே மனிதனுடைய குறைவுள்ள ஞானம் போதுமானதாக இல்லை. ஆகவே தான் ஒவ்வொரு மனிதனும் தான் நினைக்கின்ற நன்மையானவைகளை, உண்மையானவைகளை, சத்தியமானவைகளை, கடவுள் விரும்புகின்றதை இந்த பூமியிலே நிறைவேற்ற முடியாமல் போராட்டங்களுக்குள்ளாக தவித்து கொண்டிருக்கிறார்கள். 21ஆம் வாக்கியத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது, நன்மை செய்யத்தான் நான் விரும்புகின்றேன், ஆனால் தீமையை செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் நன்மை செய்ய நினைத்தாலும் தீமையை செய்யும்படியாய் இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய ஞானம் நம்மை ஏவிக்கொண்டே இருக்கிறது, நம்மை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட தருணத்திலே தான் ஒரு அருமையான வாக்கியத்தை நாம் வாசிக்க வேண்டும். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுதும் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுதும் அருமையாய் சொல்லுகின்றார், ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானத்தின் துவக்கம் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பானவர்களே, கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தின் துவக்கமாக இருக்கிறது. கடவுளுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த பூமியிலே மனிதர்களுடைய ஞானம் யாரை உயர்வாக, பெரியவர்களாக, ஞானிகளாக எண்ணுகிறதோ அவர்களை வெட்கப்படுத்தும்படியானது தான் கடவுளுடைய ஞானம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியத்திலே வாசிக்கின்ற பொழுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் மடமையானவர்களுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, கடவுள் ஞானிகளுக்கு மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஞானிகளுக்கு மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த ஞானம் என்பது ஏதோ குறிப்பிட்டவர்களுக்கு உரியது அல்ல. கடவுள் யார் ஒருவருக்கு அளிக்கின்றாரோ அவர்கள் அந்த ஞானத்தை இந்த பூமியிலே முழுமையாய் வெளிப்படுத்த முடியும். அந்த ஞானம்தான் அடுத்தவர்களுக்கும் வாழ்வளிக்கும், அவர்களுக்கும் வாழ்வளிக்கும். கடவுளுடைய ஞானம் அப்படிப்பட்டதுதான். நீதிமொழிகளுடைய ஆக்கியோன் சொல்லுகிறதைப் போல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்திலும் 7ஆம் வாக்கியத்தில் நாம் வாசிக்கிறதைப் போல, கடவுளை அறிந்து கொள்ளுவதே, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் துவக்கமாக இருக்கிறது.
அருமையாய் சொல்லுகின்றார். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திலே, ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவர், அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் ஆண்டவர் என்று சொல்லி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திலே சொல்லுகிறார். ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து சிறக்கக்கூடிய, வாழ்வளிக்கக்கூடிய அறிவை அளிக்கின்றவர் கடவுள் ஒருவரே. ஆகவே தான் இந்த பூமியிலே வாழுகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியினுடைய மனிதர்களுடையது அல்ல, அதற்கும் மேலாக ஆண்டவர் அருளுகின்ற அறிவு, அவர் அருளுகின்ற ஞானம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஆகவே இதற்கு அடிப்படை என்பது கல்வியின் மூலமாய் பெற்றுக்கொள்ளப்படுவது அல்ல, மாறாக ஆண்டவருக்கு பயப்படுவதன் மூலமாய், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வதன் மூலமாய், அவரை விசுவாசிப்பதன் மூலமாய் நமக்கு கிடைக்கப் பெறுகின்ற அந்த ஞானத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆம் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய சத்தியத்தை தியானித்து கொண்டிருக்கின்ற நாம், நான் உயர்வாக கற்றிருக்கிறேன், உயர் பதவியிலே இருக்கிறேன், அநேக காரியங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் உயர்ந்து நிற்கிறோம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்திலே உயர்வானது கடவுளுடைய ஆண்டவருடைய ஞானம் மட்டுமே. அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றுவானவர் அவரே. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு பயந்து அவர்களுடைய வழிகளிலே வாழ்ந்து விசுவாச பிள்ளைகளாய் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து சிறந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் எழும்பி பிரகாசிப்போம். அவர் அருளுகின்ற ஞானத்தை நாம் பெற்று இந்த உலகத்திலும் அதில் வாழ்ந்து காட்டி அவருக்கு சாட்சியாய் எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் தாமே இந்த வாக்கியங்கள் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, இதோ நாங்கள் இந்த உலகத்தினுடைய ஞானத்தை கொண்டிருக்கிறோம், நாங்கள் குறைவான ஞானத்தை கொண்டிருக்கிறோம். ஞானத்திலே குறைவுள்ளவர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்க கடவார்கள் என்று சொல்லி இதோ யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள், எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும். உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் வாழ்ந்து சிறந்து நீர் அருளுகின்ற நிறைவான ஞானத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய சத்தியத்தை விசுவாசத்தோடு கேட்டிருக்கின்ற நாம் யாவரும் ஒன்றிணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாக அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உபவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தறினார். பரமண்டத்திற்கேறி சர்வரமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிலோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி சுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருமண அறிக்கை. நம்முடைய திருச்சபையை சேர்ந்து திரு தம்பு, திருமதி லிட்சி தம்பு ஆகியோருடைய மகன் செல்வன் ஜோனத்தான் மார்க் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம் கருங்கல் சிஎஸ்ஐ ஹோம் சர்ச்சை சேர்ந்த திரு வீத்தராஜ், திருமதி ஃப்ளாரன்ஸ் ஆகியோருடைய மகள் செல்வி லிடியா கேரன் என்பவருக்கும் திருமணம் நடைபெறப் போகிறது என்பதை திருச்சபைக்கு அறிவிக்கிறேன்.
இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான தடையாவது காரணமாவது உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை திருச்சபையின் ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் திருமண அறிக்கை. அன்பானவர்களே, இந்த பெருந்தொற்று ஊரடங்கு காலங்களிலே வேலையில்லாமல் தங்களுடைய அன்றாட உணவிற்கு மிகவும் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அநேக குடும்பங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசித்தோருக்கு எப்படி அவருடைய அதிசயத்தின் மூலமாய் உணவளித்து அவர்களை மகிழ்வித்தாரோ, அந்த ஆண்டவருடைய உன்னதமான திருப்பணியை தொடருகின்ற வகையிலே இந்த ஊரடங்கு காலங்களிலே உணவு இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்கும், திருச்சபையை கடந்திருக்கின்ற அநேக சமூகத்திலே வாழுகின்ற குடும்பங்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கி உதவி செய்கின்ற கரிசனையை ஆண்டவர் நமக்கு, நம்முடைய திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை என்னை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அநேக திருச்சபையின் இறைமக்கள், உடன் விசுவாசிகள் இந்த உன்னதமான ஊழியத்திற்கு, அதாவது உணவில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உணவுப் பொருள் வழங்குகின்ற இந்த உன்னதமான ஊழியத்திற்கு நீங்கள் உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளை கொடுத்து தாங்கி வருகிறீர்கள் என்பதை என்னை பார்த்து ஆண்டவரை துதிக்கிறேன். அப்படியாய் உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக திருச்சபையின் சார்பிலே ஆண்டவருடைய திருப்பெயராலே அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். இது மாத்திரமல்லாமல் இன்னும் கூடுதலாக மதிய உணவும் இரவு உணவும், மதிய உணவு 50 நபர்களுக்கும் இரவு உணவு 50 நபர்களுக்கும் நாம் உணவாகவே கொடுத்து வருகிறோம். நாம் எப்பொழுது எத்தனை மணிக்கு உணவு கொடுப்போம் என்கின்ற நேரத்தை அறிந்து வைத்திருந்து அநேக மக்கள் அதற்காக காத்திருந்து உணவு பெற்று கொண்டிருக்கிறதை நேரடியாகவே காண முடிகிறது. ஆகவே இந்த உன்னதமான திருப்பணியை நாம் தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றோம். ஆகவே திருச்சபையார் இந்த பசித்தோருக்கு உணவளிக்கின்ற திருப்பணிக்கு நீங்கள் உதாரணத்துவமாய் கொடுத்து உதவி செய்யும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகிறேன். திரையிலே காணுகின்ற நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கிற்கோ அல்லது ஆயர், செயலர், பொருளர் அல்லது நம்முடைய முதியோர் ஐக்கிய சங்கத்தையோ நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கைகளை அளிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகிறேன். திருச்சபையின் அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இன்று ஆராதனையில் காணொளி மூலமாக கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நல்வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். மறு அறிவிப்பு வரும் வரையில் ஆராதனைகள் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக நடைபெறும். சபையார் திருச்சபையில் பதிவு செய்துள்ள எண்ணுக்கு ஆன்லைன் லிங்க் அனுப்பப்படும். இதனை பயன்படுத்தி சபையார் ஆன்லைன் ஆராதனையில் பங்கு பெறலாம் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தா கவர் காணிக்கை மற்றும் தோத்திர காணிக்கைகளை ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ள காணிக்கை பெட்டிகளில் படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, கொரோனா பெருந்தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆகவே நாம் அனைவரும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரை இருக்கின்ற இடங்களிலே சிறப்பு மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்க அழைக்கப்படுகிறோம். திரையில் காண்கிற ஜெப குறிப்புகளை கொண்டு இந்த சிறப்பு மன்றாட்டு ஜெபத்தை தினமும் ஏறெடுக்க அழைக்கப்படுகிறீர்கள்.
நமது சபையின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஏழ்மை நிலையில் உள்ள மக்களுக்கு மதியம் மற்றும் இரவு உணவு வழங்கி உதவி செய்து வருகிறோம். இதுவரை கொடுத்து உதவிய நமது திருச்சபையை சேர்ந்த குடும்பத்தார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஊரடங்கு மற்றும் பெருந்தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ள நமது சபையாருக்கு உணவுப் பொருள் வழங்கி உதவி செய்கிறோம். அன்பானவர்களே, இந்த பெருந்தொற்று மற்றும் ஊரடங்கு காலத்தில் உணவு இல்லாமல் கடினப்படுகின்ற குடும்பங்களுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்குகின்ற ஊழியத்திற்கு உற்சாகமாய் உதவி செய்யும்படி திருச்சபையாரை அன்போடு வேண்டுகிறோம். உதவி செய்ய விரும்புவோர் திரையில் காண்கிற நமது திருச்சபையின் வங்கி கணக்கின் மூலம் உங்கள் காணிக்கைகளை அனுப்பி உதவி செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். அல்லது நேரடியாக தொடர்பு கொள்ள ஆயர் 9500433323, செயலாளர் 9164555040, 9840047232, பொருளாளர் 9841626893 ஆகிய எண்களிலும் தொடர்பு கொள்ள அன்போடு வேண்டுகிறோம். இதுவரை உதவி செய்கின்ற அனைவருக்கும் சபையின் சார்பில் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகை இன்று மாலை 5 மணிக்கு ஜூம் மீட் மூலமாக நடைபெறும். வாலிபர் ஐக்கிய சங்க கூடுகை இன்று மாலை 4 மணிக்கு கூகுள் மீட் ஆப் மூலமாக நடைபெறும். இரங்கல் செய்தி: நம்பர் 258 வேளச்சேரி மெயின் ரோடு, செம்பாக்கத்தில் வசித்து வந்த திரு மோசஸ் பிரைட், வயது 65, அவர்கள் 1/6/2021 அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்ற செய்தியை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 2/6/2021 அன்று ஈத்தவிளை கன்னியாகுமரி கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. துக்கத்தில் இருக்கும் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றும் ஒரு இரங்கல் செய்தி: F2 ராயல் கிரெஸ்ட் அபார்ட்மெண்ட், நம்பர் 4, பெத்தேல்புரம், கிழக்கு தாம்பரத்தில் வசித்து வந்த திரு சாமுவேல் தங்கையா தியாகராஜ், வயது 87, அவர்கள் 26/5/2021 அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்ற செய்தியை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 26/5/2021 அன்று பெருங்களத்தூர் கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. துக்கத்தில் இருக்கும் குடும்பத்திற்கு ஜெபித்துக் கொள்வோம். இன்று முதல் ஓய்வு நாள் பள்ளி ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை குறித்து விவரங்களை திரையில் காண்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் பெயர்களை திரையில் காண்போம். பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். கடவுள் தாமே இந்த புதிய வருடத்தை இவர்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த வார வாக்குத்தத்த வசனம்: நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15:7. ஆமென்.
வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோ நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும். கோர குருசில் சுமந்து தீர்த்தா காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஆண்டவர் நமக்கு கற்பித்த பரமண்டல ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்கள் ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன். ஜெபம் மற்றும் ஆசீர்வாதத்திற்கு பிறகு முடிவு கவியாக முடிவு கவிகளிலிருந்து 2ஆம் பாடலை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். கர்த்தரே தற்காத்தருளும் என்கின்ற முடிவு கவிகள் 2ஆம் பாடலை ஜெபம் மற்றும் ஆசீர்வாதத்திற்கு பிறகு நாம் பாடுவோம். ஜெபம் செய்வோம். எல்லாம் அல்ல ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை கடம் பிடித்து வழிநடத்தி வருகிற தெய்வமே, இம்மட்டுமா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து கொண்டிருக்கின்ற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம் அப்பா. சிறப்பாக இந்த பெருந்தொற்று காலங்களிலே, ஊரடங்கு காலங்களிலே எம் தேவனுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருந்து
நீர் பாதுகாத்திருக்கின்ற கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உன்னதமானது, உம்முடைய வழிநடத்துதல் மேலானது. அப்படியா நீர் எங்களை மேலான வழிநடத்துதலுக்குள்ளாய் வழிநடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இதோ இப்பொழுதும் கூட பசித்தோருக்கு உணவளிக்கின்ற பாக்கியத்தை எங்களுடைய திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, இந்த உன்னதமான ஊழியத்திற்கு அநேக இறை மக்கள் உதவியாக இருக்கும்படியாக நீர் கரங்களை பலப்படுத்தியிருக்கிறீர். அநேக குடும்பங்கள் இதற்காக காணிக்கை வழங்கும்படியாக எம் ஆண்டவர் ஏவுதல் செய்திருக்கிறதை எண்ணி பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி படைக்கிறோம். அப்படியாய் காணிக்கை படைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் எம் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆம் ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வாடுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரம் இறங்கி வரட்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்த கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். நீர் பரிபூர்ண சுகம் தாரும், நீர் பலன் தாரும் அப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் அநேகர் சுகப்படுத்தினீர். உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதனால சுகம் கொடுத்திருக்கிறீர். அந்த விசுவாசத்தோடு கூட இதுவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர், நீர் மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் சுகப்படுத்தும் அப்பா, நீர் பலப்படுத்தும். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த பெருந்தொற்று காலங்களிலே தங்களுக்கு அருமையானவர்கள் எழுந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அவருடைய ஆறுதலுக்காக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே இறங்கி வந்து இதோ இந்த உலகம் தர முடியாத நிறைவான சமாதானத்தை, நல் ஆறுதலை எம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளிடும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, தங்களுடைய உள்ளங்களிலே அநேக வேண்டுதல்களோடு கூட இதோ உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் உம்முடைய பாதப்படியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளின் வேண்டுதல்களை எம் ஆண்டவர் கவனித்து கேட்டு நன்மையானவைகளை, ஆசீர்வதிக்கப்பட்டவைகளை ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளும்படி அம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம், நீர் அருளுகின்ற மகிழ்ச்சி, நீர் அருளுகின்ற நல்வாழ்வு இதோ ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். நீர் ஆசீர்வதியும், வழிநடத்தும். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உதாவையோடும் இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவர் அருளுகின்ற பாதுகாவலோடு கூட நாம் தங்கியிருப்போம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமேன்.